பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் கூட புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசும் தீர்க்கதரிசியாகிய எரேமியா இதில் எங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார், எப்படி அவர் தன்னுடைய புலம்பலை கர்த்தர் பக்கம் திருப்புகிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணின தேவன் என்று தாவீது அரசன் சொன்னது போல எங்கள் புலம்பல்களை நாங்கள் ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும்போது தான் அந்த புலம்பலுக்கு பதில் உண்டு என்பதை தீர்க்கதரிசி புரிந்து கொண்டு எப்படியாய் இந்த புலம்பல் ஜெபத்தை ஏறெடுக்கிறார் என்பதிலிருந்து பல சத்துவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் ஒரு விஷயம் கூட தருவீராக. அது அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து இன்றைய வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, கேட்க போகிற, பார்க்க போகிற பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்து நீ நன்மை நாள் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். திருச்சபையை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த புலம்பலின் புஸ்தகத்தை எழுதியவர் ப்ராஃபட் ஜெரேமியா. இவர் ஒரு 7ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு முன்பு இருந்த இந்த 7ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி இஸ்ரேலினுடைய தென்புறத்து இஸ்ரேலில் வாழ்ந்தார். அதை இஸ்ரேல்னு சொல்வதை விட யூதா நாட்டிலே வாழ்ந்தார். இவர் வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் 2 பகுதிகளாக ஏற்கனவே பகுக்கப்பட்டு இருந்தது. வடக்கு புற இஸ்ரவேல் அது பிரிந்து அசீரியர்கள் கையில் மாண்டு போய்விட்டது, அது இல்லாமல் போய்விட்டது. இன்று வரைக்கும் அந்த இஸ்ரவேல் எங்கு போனது என்று தெரியவில்லை. அவர்களை வீழ்த்தினவர்கள் அசீரியர்கள். அவர்கள் ரியல் எஸ்டேட் செய்து எல்லா அந்த இஸ்ரவேலர்களையும் 10 கோத்திரத்தையும் சிதறடித்தார். மீந்தது இந்த தென்னாடு என்று சொல்லலாம், சதர்ன் கிங்டம் என்று சொல்லலாம். அதுதான் ஜூடா அண்ட் பெஞ்சமின், யூதாவும் பெஞ்சமினும். இவர்களும் தப்பிக்கப் போகிறதில்லை, இவர்களையும் அழிக்க பாபிலோன் மன்னன் வருகிறான் என்பதை மிகவும் துல்லியமாக சொன்ன தீர்க்கதரிசி தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. இந்த எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகத்தில் 52 சாப்டர் பேசியிருப்பார். இதில் 52 சாப்டர்லேயும் அன்றைக்கு வாழ்ந்த ராஜாக்கள் கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸ்பெஷலாக இந்த சிதைக்கியா என்று சொல்லுகிற அந்த கடைசி ராஜா என்ன தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசியில் சொன்னார்னா, ஐடோலட்ரி, சிலை வழிபாடு அது செல்லாது. அசீரியாவில் இருந்து பலிபீடத்தை கொண்டு வந்து, மனாசே என்று சொல்லி ஒரு மன்னன் இருந்தான், அசீரியாவோட பலிபீடத்தை கொண்டு வந்து எருசலேமில் வச்சுட்டு எருசலேமில் சாலமோன் கட்டின பலிபீடத்தை ஒதுக்கிட்டான். மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட்டை அவன் பண்ணான். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளேயே பலிபீடத்தை கொண்டு வந்தான். அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், அசீரியாவோட பலிபீடத்தை கொண்டு வந்தான், நம்மளும் அசீரியா போல் சூப்பர் பவராக மாறிடலாம் என்கிற ஒரு எண்ணம். அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக எரேமியா தீர்க்கதரிசி அட்ரஸ் பண்ணுறாரு. பிறகு இன்ஜஸ்டிஸ், அநீதி, எங்கே பார்த்தாலும் அநீதி, ராஜாலேருந்து கவர்மெண்ட்லேருந்து இன்ஜஸ்டிஸ், நீதித்துறையிலேருந்து எல்லாமே இருந்ததை கண்டு அவர் அப்போவே அழ ஆரம்பிச்சிட்டார். அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார், அவர் அடிக்கிறாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, தூக்கி புதகுழியில் போடுறாங்க, பாழுங்கணத்தில் போடுகிறாங்க என்றெல்லாம். இது நடுவில் ஒரு மெசேஜ் மட்டும் கொடுக்குறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தண்டனைக்கு ஒப்பு கொடுக்க போகிறார், அது பாபிலோன் கையில் தான் ஒப்பு கொடுக்க போகிறார் என்கிற செய்தி தான் இந்த எரேமியாவோட செய்தி. அதில் ஒன்று ரிப்பண்ட், நீ மனம் திரும்பு, கர்த்தர் பக்கம் திரும்பு, பாபிலோன் கையில் சரண்டர் ஆகும். அப்படி இருந்தால் தேர் இஸ் அ ஃபியூச்சர் ஹோப் என்று சொல்வது தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசியோட. ஏங்க புலம்பல் எழுதினார் நீங்கள் கேட்டிங்கன்னா, 52 சாப்டர்லேயும் அந்த யூதா ராஜ்யம் கீழ்ப்படியவில்லைங்க. பாபிலோன் மன்னனாகிய நேபுகாத்நேச்சார் இந்த யூதா ராஜ்யத்தின் மீது 3 முறை படையெடுத்தான். ஏறக்குறைய 20 இயர்ஸில் 3 முறை படையெடுத்து அதை மிகவும் மோசம் பண்ணி அந்த ராஜ்யமே இல்லாதபடி அழித்து போய்விட்டான். அந்த பீரியடில் தான் எரேமியா தீர்க்கதரிசி எருசலேமில் இருக்கிறார், பார்க்கிறார். அது ஆலயம் இருந்த பிரம்மாண்டத்தையும் பார்த்தார். இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இடிபாடுகள் நடுவில் உணவு கூட தட்டுப்பாடு இருப்பதையும் பார்த்து தான் இந்த புலம்பலின் பாடலை பாடுகிறோம். அந்த எரேமியா தீர்க்கதரிசி இந்த யோயாக்கீம், இந்த சிதைக்கியாலாம் இருக்காங்க, இந்த 3 பேர், இவருடைய தகப்பன் ஆகிய யோசியா காலத்துலேருந்தே ஊழியம் பண்ணுறார். யோசியா ஒரு ஒண்டர்ஃபுல்லான கிங்குங்க. இந்த யோசியா ஒரு சின்ன மிஸ்டேக்கில் இறந்து போயிட்டாப்புல. யோசியா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கான். யோசியா தேவையில்லாமல் பார்வோன் நேக்கோ என்று சொல்லுகிற எகிப்தின் மன்னன் கூட யுத்தத்துக்கு போய்
அவர் மரித்து போயிடுவார். பிறகு உள்ள அந்த 3 பிள்ளைகள் மூன்று வகையாய் ராஜ்யம் பண்ணி யூதா ராஜ்யத்தை அழிப்பதை நாம் பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசி யோசியா காலத்திலும் தீர்க்க தரிசனம் பண்ணார், தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த 3 பிள்ளைகள் காலத்திலும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஸோ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலேம், எருசலேம் தேவாலயம் அழிக்கப்படும், எருசலேம் அழிக்கப்படும், பாபிலோன் மூலமாக அழிக்கப்படும் என்பதை கிறிஸ்டல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். இந்த புலம்பலின் புஸ்தகத்தில் அவர் அழ ஆரம்பிச்சிருவார். வீப்பிங் ப்ராஃபட், அதை டர்ஜ் என்று சொல்வார்கள். புலம்பி அழுகிற அந்த அழுகை யூதர்களுக்குள்ளே உண்டு. நம்ம நிறைய புஸ்தகம் படிச்சிருக்கிறோம், யோபியின் புஸ்தகம் படிச்சிருக்கோம், எஸ்தரின் புஸ்தகம் படிச்சிருக்கோம். ஒரு பிரச்சனைனா ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்துருவாங்க, அழுது ப்ரே பண்ணுவாங்க, ஃபாஸ்ட் பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப சத்தம் போட்டு அழுவாங்க. எஸ்தரின் புஸ்தகத்தில் சட்டம் யூதர்களை கொலை செய்வதற்கு வந்துவிட்டது என்று சொல்லும்போது ஓ என்று அலறிக்கொண்டு தலையிலே புழுதியை போட்டுக்கொண்டு இந்த எஸ்தருடைய அண்ணனாகிய மொர்தகாய் அழுது கொண்டு போனான்ன்றது நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த அழுகையின் மத்தியிலே கர்த்தர் ஒரு நம்பிக்கை தருகிறார் என்பதை அடிக்கடி இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நம்மால் பார்க்க முடியும். இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எரேமியா தீர்க்கதரிசி அழுததாக பெருசாக போடல, ஏன்னா அந்த அழையே தனியாக ஒரு புஸ்தகமாக வெளியிட்டிருக்கிறார். அதுதான் அந்த புலம்பலின் புஸ்தகம். மொத்தம் 5 சாப்டர் இருக்குங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் 22 வசனம், செகண்ட் சாப்டர் 22 வசனம், தேர்ட் சாப்டர் 66 வசனம், ஃபோர்த்து சாப்டர் 22 வசனம், ஃபிஃப்த்து சாப்டர் 22 வசனம். இந்த 22 என்பது அவங்களுடைய ஆல்ஃபபெட். மொத்தம் 22 ஆல்ஃபபெட் தான். இந்த 22 ஆல்ஃபபெட்டில் தோங்கியிருப்பார். ஆ ஆ இ இ நம்ம பண்ணுறது போல் அவங்களோட எழுத்துக்கள் ஆலஃப், பெத், கிமல், டாலத் அப்படிலாம் எழுதி இருப்பார். சரியாக ஸ்பெசிஃபிக்காக டைமிங் சொல்லணும்னா 586 BC பாபிலோன் எருசலேமை கை வச்சு அழிக்கிறத, அந்த சிட்டி, அந்த பட்டணமானது தவிக்கிறத, அந்த சிட்டியில் உணவு பற்றாக்குறை வருவதை, அந்த சிட்டியில் கொள்ளை நோய் வருகிறத, அந்த சிட்டி முழுவதும் அழிக்கப்பட்டிருப்பதை கண்டு எழுதப்பட்ட இந்த புஸ்தகம்தான் இது. இதை அக்ரோட்டிக்ஸ், அதாவது ஆ முதல் அக்கு வரை என்று சொல்லுகிறது போல தன்னுடைய ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஏபிசி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது போல் அக்ரோஸ்டிக்ஸ் என்று சொல்வார்கள், தன்னுடைய புலம்பலை அப்படி எழுதியிருக்கிறார். இந்த புலம்பல் புஸ்தகம் முழுவதும் எருசலேமை ஒரு பெண்ணை போல பேசியிருப்பார். ஹீப்ரூ லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அவள் அதுதான் இருக்கும், அதுன்ற பேர் இருக்காது. ஹிந்தியில் கூட ஸ்திரீலிங் புல்லிங், இங்கிலீஷில் ஹீ ஷீ இட்டு அப்படின்னு இருக்குது, தமிழில் அவன் அவள் அதுன்னு இருக்கு இல்லைங்களா. நம்முடைய ஹிந்தி ஹீப்ரூலாம் ஜெண்டர் பேஸ்டு தான். ஒன்று புல்லிங் இல்லைனா ஸ்திரீங், ஒன்று ஆண்மை, ஒன்று ஆண்பால் இல்லைனா பெண்பால். அப்போ சிலதை ஆண்பாலாகவும் சிலதை பெண்பாலாகவும் போட்டுருவாங்க. அது என்கிற வார்த்தை ஹீப்ரூவில் கிடையாது. இப்போ இன்றைக்கி ஜெருசலேமை தீர்க்கதரிசி அவள் ஸ்திரீலிங், அதாவது பெண்மை, பெண்பாலாக பேசுவார். லைக் எ லோன்லி விடோ, ஒரு கணவனால் கைவிடப்பட்ட, கணவன் மரித்து போன ஒரு பெண் எப்படி இருப்பாளோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அது மாதிரி தான் அதை பிரகடனப்படுத்தி இருப்பார். இந்த பாடுகள் மத்தியில், இந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் ஜெபித்தால், மனம் திரும்பினால் ஒரு பாதுகாப்பு உண்டு என்பதை பற்றி சொல்லியிருப்பார். இன்றைக்கி நம்ம 4th சாப்டர் பார்த்தோம்னா எப்படி ஓஹோன்னு வாழ்ந்த ஒரு பெண் அவள் விதவையாய் மாறின பிறகு உணவுக்கு தட்டுப்பாடு வருமோ, அவள் பிள்ளைகள் இறந்து திரிகிற நிலை வருமோ, அப்பேற்பட்ட ஒரு நிலை எருசலேமுக்கு வந்திருக்கிறது என்பதை இங்கே பேச போகிறார். இந்த பீரியடில் அவர் எழுதும்போது எருசலேமில் ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே அடித்து உடச்சி சாப்பாடு இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறவங்களுக்கு கூட உணவு இல்லை. த சிட்டி ஹஸ் பின் சீஜ்டு, முழுமையாக பட்டணம் மூடப்பட்டுக்கிறது, கொத்தளம் போடப்படுகிறது, அதாவது ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கான். தண்ணியும் உள்ளே போகாது, சாப்பாடும் உள்ளே போகாது, ஜனங்க உள்ளே மறிக்க வேண்டியதுதான். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தீர்க்கதரிசி பாடுறார். எதுக்குங்க இந்த புலம்பல்னு கேட்குறீங்களா? ஃபார் ஸ்பிரிச்சுவல் ரிஃப்ளெக்ஷன். இதை படித்தோம்னா ஏதோ ஒரு ஆவிக்குரிய கருத்துக்களை தீர்க்கதரிசி நமக்கு சொல்லிக்கிறார். வாட் ரிஃப்ளெக்ஷன்? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சஃபரிங். மனிதன் பாடுபடும்போது, அவன் சஃபர் பண்ணும்போது, அந்த கஷ்ட நேரத்திலையும் ப்ரேயர் முக்கியம், இந்த புலம்பலும் ஒரு ப்ரேயராக மாற்ற முடியும் என்பதை தான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தெர் இஸ் ஹோப். கர்த்தர் மேலே தான் நம்பிக்கை இருக்குது. பாபிலோன் அடிக்கிறான், எகிப்து உதவிக்கு வரவில்லை, கூட இருக்கிற தேசங்கள் எல்லாம் சிரிக்க போகிறார்கள். இன்றைக்கி 4th சாப்டரில் ஏதோமை திட்ட போகிறார்.
லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாவை திட்ட போகிறார். யாக்கோபுடைய அண்ணனாக ஏசா என்கிற ஏதோம் சிரிச்சானா, அவனையும் திட்ட போகிறார், சபிக்க போகிறார். ஸோ ஏதோ அண்ணங்கையிலையும் ஹெல்ப் இல்லை. மோவாப் இருக்காங்க, அம்மோன் இருக்காங்க, நிறைய ஜாதிகள் இருக்குது, பெலிஸ்தியர்கள் எல்லாரும் இஸ்ரவேலுடைய வீழ்ச்சியை கண்டு எருசலேமுடைய வீழ்ச்சியை கண்டு சிரிக்கிறார்கள். பட் there is hope in God என்பதை நமக்கு இன்றைக்கு தீர்க்கதரிசி சொல்லித்தர போகிறார். திருச்சபை இன்றைக்கு நம்ம 4ஆம் அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன், சீயோன் குமாரத்தியே உனக்கு ஐயோ அப்படி என்பதாக. ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த ஐயோன்ற வேர்டு பைபிளில் அதிகமாக யூஸ் பண்ண இந்த தீர்க்கதரிசி நிலையை பார்த்து சொல்லுகிறார். இஃப் யூ டோன்ட் ரிப்பண்ட் இட் கேன் பி டோல்ட் அஸ் வோ. அதாவது நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறது போல இது வருகிறது. பாருங்கள், பனிஷ்மெண்ட். சீயோன் குமாரத்தியே உனக்கு கர்த்தர் தண்டிக்கிறார், உன்னை தண்டிக்கிறார், உனக்கு தண்டனை உண்டு என்பதாக. அந்த தண்டனையினுடைய பின்பகுதி, தண்டனையுடைய ஆஃப்டர் மேத், தண்டனை நீ அனுபவித்த பிறகு உன் நிலை என்ன இருக்கும், என்ன இருக்கிறது, எப்படி இருந்தது, எப்படி இருக்கிற, ஹவ் ஆர் யூ இன் த பாஸ்ட், how are you now in the present, what will going to happen in the future, இப்படி பேச போகிறார். அது நம்ம ஃபஸ்ட் பார்ட்டாக 13ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போகிறோம். 14ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்பொழுது இந்த சியோன் குமாரத்தியை, இந்த டாட்டர் ஆஃப் ஜயன், இந்த எருசலேமில் உள்ள சியோன் குமாரத்தி உலகத்தினுடைய மக்களுக்கு முன்னிலையில் அவள் எவ்வளவு அவமானப்படுகிறார். ஹவு ஆர் த பீப்புள் லுக்கிங் அட் ஹர், அவளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி பேசி இந்த செகண்ட் பார்ட்டில் லாஸ்ட்டாக ஏதோம் மீது உள்ள ஜட்ஜ்மெண்ட், த ஜட்ஜ்மெண்ட் அப்பான் ஈடாம், அதை பற்றி அவர் பேச போகிறார். நம்ம இன்றைய செய்திக்குள்ளே போகிறோம். முதலாவதாக அவர் போகிறார் என்றால் பொன்மங்கி, 4th சாப்டரோட 1st verse படிக்கிறேன். புலம்பல், பசும் பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே. என்ன சொல்ல வர்றாருனா, கோல்ட் ஹஸ் பிகம் டிம், பொன் மங்கி போச்சு, பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் வீதியின் முனையிலும் கொட்டப்பட்டு போயிற்று. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பொற்தகடுகளால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் ரோட்டில் கொட்டப்படுகிற அளவுக்கு போயிடுச்சு. இட் ஹஸ் பீன் ரிகார்டட் ஆஸ் அ கிளே பாட், அதாவது ஒரு மண்ணில் செய்த மண்பாண்டம் போல தங்கத்துக்கு ஒப்பான விலை ஏற பெற்ற சியோன் குமாரர் குயவனுடைய கை விலையான மண்பாண்டங்களைப் போல எண்ணப்படுகிறார்களே. ஒரு ஜீவோ, ஒரு இஸ்ரேலைட்டும் மரியாதைக்குரியவர்கள், கனத்துக்குரியவர்கள் கனவீனப்பட்டு போனார்களே, கீழே எரியப்பட்டிருக்கிறார்களே, தெருக்களில் கிடக்கிறார்களே. they have become cheap and has been regarded very lowly, ரொம்ப கம்மியாக மதிப்பிடப்பட்டிருக்கிறார்களே என்று the glory has departed, கர்த்தருடைய மகிமை போய்விட்டதே என்பதாக தான் புலம்பல். பாருங்கள், இந்த தீர்க்கதரிசி எப்போ ஃபோக்கஸ் பண்ணாலும் கர்த்தர் போயிட்டார், கர்த்தர் போயிட்டார், கர்த்தர் போயிட்டார். ஆலயத்தினுடைய மகிமை போயிடுச்சு, ஆராதனை போயிடுச்சு. நம்ம லைஃப்பில் கூட கர்த்தர் நம்ம விட்டு போனார் என்றால் நாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள். we need God, the glory should not depart from us. what is the glory? Jesus himself is glory. இயேசு தான் அந்த மகிமை. இயேசுவை ஆராதிக்கிறோமே அதுதான் மகிமை. ஆராதனைக்குரியவர், மகிமைக்குரியவர் ஆண்டவர். ஸோ யூதாவிலிருந்து, சியோனிலிருந்து கர்த்தர் போய்விட்டார் என்பதை பற்றி சொல்லி, எந்த அளவுக்கு யூதானுடைய நிலை போய்விட்டது என்றால், திமிங்கலங்கள் முதலாய் கொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவை போல கொரூரமாய் இருக்கிறாள். தமிழில் திமிங்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கிலீஷ் ஜாக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிந்தி வசனம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம். புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறாரு, गीद डिन भी अपने बच्चों को धन से लगाकर. அப்போ सी மான்ஸ்டர் என்கிற அர்த்தம்தான் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ திமிங்கலம் தான் சி மான்ஸ்டர். கடலில் உள்ள மிகப்பெரிய திமிங்கலம், பிரம்மாண்டமான ஒரு ஒரு மிருகம், ஒரு மீன் கூட தன் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிறது. தீக்குருவி பொதுவாக முட்டையிட்டு மண் போட்டு புதைச்சிட்டு போயிடுமா, அதை காவல் காக்காது என்று சொல்வார்கள். அவைகளை விட மோசமாக இன்றைக்கு எருசலேமுடைய குமாரத்தி இருக்கிறாள். ஏன்னா ஃபுட் இல்லை. த சில்ட்ரன், யங் சில்ட்ரன் ஆர் ஆஸ்கிங் ஃபார் பிரெட், பட் நோ ஒன் இஸ் தேர் டு பிரேக் இட் ஃபார் தம். அவங்களுக்கு கொடுப்பதுக்கு யாருமே இல்லை. இது ஒரு பெத்தட்டிக் சினாரியோ. சின்ன பிள்ளைங்க, பணத்தில் வாழ்ந்த பிள்ளைங்க, பணக்கார பிள்ளைகள் ஒரு வேளை போஜனுக்கு அவர்கள் கஷ்டப்படுகிறதை
தெரிகிறது. அது இன்னும் கொஞ்சம் பண்ணுறாரு பாருங்க. குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதியில் பாழாய் கிடக்கிறார்கள், இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அணைத்து கொண்டிருக்கிறார்கள். Those who are brought up in scarlet, உயர்ந்த உன்னதமான உடைகளை அணிந்தவர்கள் ஆஷ் ஹீப்ஸ் என்று சொல்கிறாங்க, சாம்பலை எடுத்து தரித்து கொள்கிறார்கள். அவங்களுடைய ப்ரொஃபைல் லோவாச்சு. they have been defeated to the ground, பூமியில் கீழே விழுந்து மண்ணை கவுகிற அளவுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். they have been defeated to the dung hill, கீழே அந்த அளவுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். to the mire, சேத்திலே விழப்பட்டது போல அவர்கள் விழுந்திருக்கிறார்கள் என்பதை தான் இந்த தீர்க்கதரிசனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஆகியிருக்கிறது. அதில் நம்ம 6th verse பார்த்தோம்னா 6ஆம் வசனத்திலே கை செய்கை இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்துக்கு வந்த தண்டனையை பார்க்கிலும் என் ஜனமாகிய குமாரத்தியின் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை பெரிதாக இருக்குது. ஸோ ப்ராஃபட் இந்த இடத்துல சோதோமை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. வாட் வாஸ் த பனிஷ்மெண்ட் ஆஃப் சோதோம்? சோதோமுக்கு அப்படி என்னங்க பனிஷ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பெரிய அளவில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. நம்ம எசேக்கியலின் புஸ்தகம் படித்தோன்னா எசேக்கியல் தீர்க்கதரிசி அதை பற்றி என்ன சொல்கிறார் பார்ப்போம். தன்னுடைய 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எசேக்கியலின் 16ஆம் அதிகாரம், அதில் 48th verse 48வது வசனம் பார்த்தோம்னா, நீயும் உன் குமார்த்திகளும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதோமும் அவருடைய குமார்த்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்போனா என்னன்னா, எசேக்கியல் தீர்க்கதரிசி இந்த இடத்துல ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பார். என்ன இல்லுஸ்ட்ரேஷன்னா, இந்த எருசலேம் என்கிற இந்த பெண் செய்த பாவத்தை விட சோதோம் ஒன்றும் பெருசாக செய்யவில்லை. சோதோம் அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம படித்தோம்னா, லோத்தோட காலத்திலே நாம் அதை பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய சகோதரனாகிய ஆபிரகாமுடைய அண்ணன் மகனாகிய லோத்து நான் சோதோம் கொமோராவில் போய் தங்குகிறேன் போயிடுறார். நம்ம அது 19th சாப்டரில் படிப்போம். ஆதியாகமம் 19 படித்தோம்னா அவர் அதில் போயிடுவார். அந்த 19 தான் சோதோம் கொமோராவை கர்த்தர் அழிக்கிறத நம்ம பார்ப்போம். இந்த 19ஆம் வசனத்திலே 19ஆம் அதிகாரத்திலே அந்த சோதோமை ஏன் அழிக்கிறார்ன்றதுக்கு சில இல்லுஸ்ட்ரேஷன் நம்ம கொடுக்குறோம். 2 தூதர்கள் ஆபிரகாமை விசிட் பண்ணுறாங்க. ஆபிரகாம் விசிட் பண்ணிட்ட பிறகு அவங்க சோதோம் நோக்கி போகிறாங்க. எதுக்கு போகிறாங்கன்னா, they need to save God, they need to save Lot his wife and the 2 daughters. லோத்து அவங்க மனைவி 2 பெண் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். அப்போ வந்துட்டாங்க, போகிறாங்க. போயிட்டு லோத்து வீட்டுக்கு போகிறாங்க. லோத்து கூப்பிட்டு அன்னைக்கு நைட்டு தங்க வேண்டிய நிலை தங்கும் பொழுது பாருங்கள், 4ஆம் வசனம் ஆதியாகமம் 19:4 படிக்கிறேன். அவர்கள் படுக்கு முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசையில் வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இன்று ராத்திரி உன்னிடத்தில் வந்த அந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படி அவர்களை இடத்தில் வெளியே கொண்டு வரோம். எங்கள் கையில் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும்படி கூட்டு வா அப்படின்ற ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் அதில் நமக்கு இருக்குது. ஆனால் இதில் ஒரு வேறு ராங்கான மீனிங் இருக்குது. அவர்களோடு நாங்கள் தவறாய் நடந்து கொள்ள போகிறோம் என்று இருக்குதான். அதாவது அது ஹிந்தியில் என்ன சொல்லுது பார்ப்போம். उसने सो जाने के पहले उस सोदम नगर के पुरुषों ने जवानों से लेकर बूढ़ों तक, अर्थात वालिबनों वंटा कड़वनों वंटा, वरना चारों ओर के सब लोगों ने आकर उस घर को घेर लिया, वीटा सुतीटे, और लूत को पुकार कर कहने लगे कि जो पुरुष आज रात को तेरे पास आए हैं वे कहाँ है? वंदांगला होंगे उनको हमारे पास बाहर ले आ कि हम उनसे भोग करें. அர்த்தம் மாறுது. இங்கிலீஷ் வசனம் bring them that we may know them. தமிழ் வசனம் சொல்லுது நாங்கள் அவரை அறிய வேண்டும். we want to know them. எங்களுக்கு நாங்கள் அவங்கள பார்க்க வேண்டும். we want to have some relationship with them. அர்த்தம் ரொம்ப டேஞ்சரஸான அர்த்தமாக போகிறது. அப்போனா புரிஞ்சுங்க, இந்த சோதம் குமரா மக்கள் எப்படி இருப்பாங்க? ஒரு ஆணை கூட உருப்படையாக உயிரோட விடுகிற மக்கள் அல்ல. அவர்களோடு கூட பாவம் செய்கிற மக்கள், அவர்களோடு கூட
ஒரு பாவத்தை, ஏற்புடையாத அருவருப்பான பாவத்தை செய்கிறவர்கள் தான் அவர்கள். அந்த புஸ்தகத்திலே ஆதியாகமம் 19:5 இப்படி சொல்கிறாங்க, அந்த மனுஷர் இங்கே அவர்களை அறியும்படிக்கு என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வரவும். அப்போ அதுக்குண்டான ஹீப்ரூ எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்தோம்னா, ஹீப்ரூவில் கொடுக்கப்பட்ட வார்த்தை நம்ம பார்த்தோமா வேனட ஆ அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்குது. என்ன அர்த்தம்னா, அதனுடைய கரெக்டான அர்த்தம் பார்த்தா பிரிங் தம் அவுட் தட் வி மே ஹாவ் ரிலேஷன்ஸ் வித் தம். சரி, அது எப்படி அந்த அர்த்தத்தை எடுக்கிறதுன்னு நம்ம நினச்சோன்னா, லோத்து சொல்கிற பதிலை வச்சு பாருங்கள் பதில். லோத்து என்ன பதில் சொல்கிறார்? 6th verse லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர் இடத்துல போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமார்த்திகள் எனக்கு உண்டு, அவர்களை உங்களிடத்துக்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டமானபடி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிறையிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார். அப்படின்னா இதுதாங்க சோதோமி. ஆணோட ஆண் பாவம் செய்வது, பெண்ணோட பெண் பாவம் செய்வது. அப்போ அதனால தான் அவங்க பேரே சோதோமைட் என்று பெயரை கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சோதோமை விட அதிக தப்பு பண்ணதா நம்ம ப்ராஃபட் இங்கே குறிப்பிடுகிறார் இந்த புலம்பலின் புஸ்தகத்தில். ஸோ த இனிக்விட்டி ஆஃப் த டாட்டர்ஸ் of Zion, the iniquity of the daughter of my people, the punishment of the sin of Sodom is very less comparable to this punishment. இந்த இடத்துல நேபுகாத் நேச்சாரை வச்சு 3 முறை படையெடுத்து வந்து இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்கள் கொலை செய்யப்பட்டது அன்னைக்கு சோதோம் பட்ட காயத்தை விட பெரியது என்றால், நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருகிறது, ஒரு பயம் வருகிறது. இந்த மனாசே ராஜாலாம் வாழ்ந்த காலத்தில், பிறகு இந்த யோயாக்கீன் இந்த சிதேக்கியாலாம் இஸ்ரவேலர்களை அந்த சோதோமுடைய பாவத்துக்கு நேராக கூட நடத்தியிருப்பானோ என்கிற ஒரு பயம் நமக்கு வருகிறது. இது தீர்க்கதரிசியோட பார்வையிலே, தீர்க்கதரிசி பார்த்து கொண்டிருக்குமே இது நடந்திருக்கிறது, அதனால்தான் இப்பேற்பட்ட விஷயம் நடந்தது என்று தன்னுடைய புலம்பலிலே அதை பார்க்கிறார். இஃப் சோதம் வாஸ் overthrown in a minute, in a moment, same is for you. ஒரு நொடியில் ஆச்சு அப்படின்ட்டு அதில் பாவம் இருந்ததாக அது சொல்லப்படுகிறார். சரி, இப்போ நம்ம 7வது வசனத்திலேருந்து நம்ம படித்தோம் என்றால், தீர்க்கதரிசி தன்னுடைய 7ஆம் வசனத்திலே நமக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்குற அந்த புலம்பலின் புஸ்தகத்தில் இன்னொரு புதிய சப்ஜெக்டை நமக்கு சொல்லித்தரப்போகிறார். எதை சொல்லித்தரப்போகிறார் என்றால், இந்த சியோனிலே இருந்த நசரேயர்களை பற்றி பேச போகிறார். நாசரைட்ஸ். நசரேயர்கள் யாருங்க? அவங்க விரதத்தோடு இருக்கிறவங்க. பாருங்கள், இந்த 7ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், ஹவு த நசரைட்ஸ், 7th verse பார்க்குறேன். அவருடைய நசரையர் உறைந்த மழையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திரநிலத்தை பார்க்கிலும் மேனியுமாயிருந்தார்கள். இப்போது அவருடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று, வீதிகளில் அறியப்படார்கள். அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோட ஒட்டி கொண்டு காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்போ ஒரு புது வேர்டை ஆட் பண்ணுறாரு நம்முடைய தீர்க்கதரிசி, நசரேயர். இந்த நசரேயர் யார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. நம்முடைய பைபிளில் நம்பர்ஸ் எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இது ஒரு ஸ்பெஷல் விரதங்க, நசரேய விரதம். 1ஆம் வசனத்துலேருந்து 26ஆம் வசனம் 3 கிரைட்டீரியா சொல்லியிருப்பாங்க. திராட்சை ரசம் தொடக்கூடாது, திராட்சை செடிகிட்ட கூட போகக்கூடாது, 2வது மரித்தவர்களிடம் போய் தீட்டுப்படக்கூடாது, அடுத்து சவரகன் கத்தி படக்கூடாது. இந்த 3 நசரேய விரதம் வச்சுக்கணும், பைபிள் படிச்சுருக்கணும், ஊழியம் பண்ணணும். இதுதான் நசரேய விரதம். இது யாருக்குன்னா லேவி கோத்திரத்தில் பிறக்காதவங்க. உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேலில் நம்மளா மாதிரி எல்லாரும் ஊழியம் பண்ண முடியாது தெரியுமா? மொத்தம் 12 கோத்திரம் தான் அவங்க. அந்த 12 கோத்திரத்தில் லேவின்றவனை தனக்கு ஊழியத்துக்கு எடுத்துட்டா இப்போ 11 ஆயிடுச்சு இல்லை, லேவி தனக்குன்னே சொந்தம்ட்டார். இந்த லேவியை 12ஓட இப்போ சேர்க்க மாட்டார், இப்போ அவங்க 11 பேர் ஆகிட்டாங்க. அதனால் யோசேப்பை வெளியே எடுத்து யோசேப்போட 2 பசங்களுக்கு டபுள் போர்ஷன் கொடுத்துட்டார், எப்ராயிம் மனாசே. அதில் மனாசே தான் ஃபஸ்ட்டு பையன், எப்ராயிம் சின்ன பையன். யாக்கோபு தாத்தா கையை கிராஸ் பண்ணி ஆசீர்வதிச்சிருவார். சின்னவனுக்கு ரைட் ஹேண்டும் பெரியவனுக்கு லெஃப்ட் ஹேண்டும் வச்சதுனால சின்ன பையனாக எப்ராயிம் பெரிய பேர் வாங்கிட்டான், பெரியாள் ஆகிட்டான். பெரிய பையனாக மனாசே சின்னவன் ஆகிட்டான். அங்கே 12க்கு 12 ஆயிடுச்சு. இந்த லேவி வெளியே வந்துட்டார். இனிமேல் ஊழியம் செய்ய போகிறது லேவி தான். ஆக்சுவலாக நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா தலைச்சம்பில் தான் ஊழியம் செய்யணும். ரூபன் வந்து தகப்பனுடைய மஞ்சத்து மேலே ஏறினபடியால் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டார். அடுத்தது இந்த சிமியோன் லேவியும் வந்து அந்த
அவங்களுடைய சகோதரியாக தாமாரோட விஷயத்தில் போய் அந்த ஏத்தின் புத்திரரெல்லாம் வெட்டி போட்டுருவாங்க. அதனால் அவங்களும் மினிஸ்ட்ரியை லூஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு லாஸ்ட்டாக வர்றது யூதா. இந்த யூதா கையில் ராஜ்யத்தை கொடுத்துட்டார். ஸோ யூதானா பவர், யூதா கையில் கொடுத்துட்டாரு. திரும்பி லேவி எப்படி இந்த ஊழியம் செய்கிற பாக்கியத்தை பெற்றாங்கன்னா, இந்த பொன் கண்ணுக்குட்டி செஞ்சுன்னு இருக்கும்போது இந்த ஆரோன் பொன் கண்ணுக்குட்டி செஞ்சாப்புல இல்லைங்களா, அந்த நேரத்தில் நம்முடைய மோசே இந்த 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு சீனாய் மலையிலேருந்து கீழே இறங்குவார், கற்பலைகள்லாம் உடைச்சிடுவார். பார்த்தீங்களா, அந்த இடத்துல கர்த்தர் பட்சத்தில் நிற்பவர்கள் யாருன்னும் போது அவன் குடிச்சிட்டு நடனம் ஆடிக்கொண்டு போது இந்த லேவி மட்டும் கொஞ்சம் சொரணையோட விட்டுட்டு எழுந்து கர்த்தர் பக்கம் வருவான். அதனால் ஆண்டவர் சொல்லிட்டார், இனிமேல் லேவி தான் ஊழியத்தை பண்ணணும். அதனால் உங்களுக்கு தெரியுமா, தாவீது ராஜா கூட ஊழியம் நினச்சா பண்ண முடியாது, சவுல் ராஜா கூட பண்ண முடியாது, சாலமன் ராஜா கூட பண்ண முடியாது. அது லேவியர்கள் மட்டும்தான் ஊழியம் பண்ண முடியும். ஆனாலும் நான் ஆண்டருக்காக பக்தியாக இருக்க விரும்புகிறேன், நானும் ஊழியம் பண்ண விரும்புகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த நசரேய விரதம். யாருனாலும் எந்த கோத்திரத்தினாலும் வந்து ஒப்பு கொடுக்கலாம், எவ்வளோ நாளும் இருக்கலாம். இந்த 3ம் பண்ணக்கூடாதானா, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, அந்த செடிக்கிட்ட கூட போகக்கூடாது, அந்த இலை பழம் தோல் எதுவுமே தொடக்கூடாது, தலைமுடியில் சவரகன் கத்தி படக்கூடாது, மரித்த சடலத்தை எந்த மரித்ததையும் தொடக்கூடாது. அப்படி அந்த மாதிரி நிறைய நசரேயர்கள் இருந்தாங்க. நான் ஆண்டருக்கு ஊழியம் பண்ணுறேன்னு. அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்களா, இந்த பீரியடில் நல்லா இருந்த காலத்தில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருந்தாங்களாம். இந்த நேரத்தில் ரொம்ப மோசமான நிலையில் தள்ளப்பட்டு பிளாக்கிஷாக இருக்கிறாங்க. தேர் அப்பியரன்ஸ் இஸ் பிளாக்கர் தென் சூட், கருப்பாக இருக்கிறாங்க என்று சொல்லப்பட்டு இருக்குது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்த்தோம்னா, நசர், இந்த நசர் என்கிற ஹீப்ரூ லாங்குவேஜுக்கு நம்ம மீனிங் பார்த்தோம்னா ஒரு 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 தலைமையான ஒரு ராஜா, ஒரு மகிமையான ஒரு பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி கூட ஒரு அர்த்தம் வருது. தீர்க்கதரிசி இங்கே நசரேயன்ங்கிற வேர்டு சொல்லி இருக்கிறாரு. இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, பெரிய ஆளாக இருந்தவன் இப்படி ஆயிட்டானே கருப்பா என்ற அர்த்தம். இன்னொன்று வந்து விரதத்தோடு இருந்தவன் இப்படி ஆயிட்டானே என்று சொல்லப்பட்டதாக இருக்கிறது. ஸோ அவர்கள் எல்லாரும் அவமதிக்கப்பட்டார்கள், அவர்கள் எல்லாரும் கருத்து போயிருக்கிறார்கள். அவருடைய ட்ரெஸ்ஸு எப்படி இருந்துச்சு, இப்பொழுதோ முகம் கரியிலும் கருத்து போகிறது. நான் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். எலும்புகளோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள், பசியினால் கொள்ளை உண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தினால் கொள்ளை உண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அவங்களுடைய வேதனை ஜாஸ்தியாக இருக்குது. ஐயோ, பேசாமல் செத்து போயிருக்கலாம் போலையே இந்த பட்டினியில் சாகிறத விட என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறது. இரக்கமுள்ள பெண்கள் என்ன செய்தாங்களாம், இந்த இடத்துல தாம் பிள்ளைங்களையே சமைச்சு சாப்பிட்டாங்களாம். ரொம்ப கொடிதான பஞ்ச காலம். ஏன்னா பிசீஜ் பண்ணப்பட்டிருக்கு சிட்டி. நேபுகாத்நேச்சார் அழியும்படி விட்டான். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த 11th verse 11-13 வரைக்கும் படித்தோம் என்றால், தேவன் தன்னுடைய கோபத்தை இந்த ஜனங்கள் மீது எப்படி காட்டுகிறார் என்பதை தீர்க்கதரிசி நமக்கு சொல்லியிருப்பார். தமது கோபத்தை நிறைவேற்றி, தமது உக்கிர கோபத்தை ஊற்றி சியோனில் அக்கினியை கொளுத்தினார், அது அதன் அஸ்திபாரங்களை பட்சித்தது. ஸோ த ஃபியூரி ஆஃப் காட், த ஃபியர்ஸ் ஆங்கர் ஆஃப் காட் இஸ் லைக் அ கிண்டில்டு ஃபயர். எரியப்பட்ட அக்கினியை போன்று அது இருக்கிறது. எதுக்கு காரணமாக அதுக்கு ரீசன் சொல்கிறார் பாருங்க. சத்ருவும் பகைஞனும் எருசலேமின் வாசலுக்குள்ளே பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்களும் பூச்சக்கரத்தின் சகல குடிகளும் நம்ப மாட்டாதிருந்தார்கள். அந்த பீரியடில் இருந்த இந்த சிதைக்கியா என்கிற ராஜா பெரிய ஹீரோ மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டாராம். கவலைப்படாதீங்க, ஈஜிப்ட் வருது, ஒரு பிரச்சனைனா ஈஜிப்ட் வந்துடும். ஆமாம், கவலைப்படாதீங்க, எகிப்து வருகிறது, நமக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அப்படி பெரிய பில்டப் பண்ணி யாரும் வரமாட்டான், பகஞ்செல்லாம் வரமாட்டான், சும்மா இந்த எரேமியாலாம் வேஸ்ட்டு என்று சொல்லி ரொம்ப பெரிய ஏமாத்துதலை. ஒரு முறை வந்துட்டு போயிட்ட பிறகு கூட அதே நம்பிட்டு இருக்கிறான். 2வது முறை வந்துட்டு போயிட்ட பிறகு நம்பிட்டு இருக்கிறான். தம் பவரை காட்டிட்டு போயிட்ட பிறகு கூட அப்படியே நம்பி கொண்டுக்கிறான். வரமாட்டான்னு சொல்கிறாங்க. அதன் நடுவிலே நீதிமான்கள் இரத்தத்தை சிந்தின, அதன் தீர்க்கதரிசிகளின் பாவங்களினாலும் அதன் ஆசாரியர்களின் அக்கிரமணிகளாலும் இப்படி வந்தது. பொய் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவங்க பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இல்லை, எருசலேம் வாழும், நீங்கள் வாழ்வீங்க, எதிரி வரமாட்டான் என்று சொல்லுகிறதை பொய் சொன்னார்களே என்று ரொம்ப கஷ்டப்படுறார், ரொம்ப அழுகிறார். அதில் மெயின் அவங்களுக்கு வந்து இஜிப்ஷியன் வில் கம், எகிப்து வருவான் உதவிக்கு என்பதாக ஒரு எண்ணம். ஆமாம், எரேமியா 37 இதை பற்றி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. எசேக்கியேல் 29 அதை அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. வரமாட்டான்னு சொன்னாங்க, ஆனால் என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். இந்த எதிரி எதற்கு வருகிறான், தேவனுடைய பிள்ளைகளை விரட்டும்படி, இந்த இஸ்ரவேலர்களை விரட்டும்படி அவன் அங்கே வருகிறான்.
ஆமாம், கோபத்தினால் அவர்களை அழிக்க வருகிறான். எங்கள் வீதிகளில் நடவாதபடிக்கு எங்கள் அசைவாடுகளை வேட்டையாடினார்கள். எங்கள் முடிவு சமீபித்தது, எங்கள் நாட்கள் நிறைவேற்றி போயின, எங்கள் முடிவு வந்து விட்டது. எங்கள் ஸ்டெப்ஸை ட்ராக் பண்ணி அடிக்கிறான். ஏன்னா அவங்க கொத்தளம் போட்டு இருக்கும்போது, அவர் ரவுண்ட் பண்ணியிருக்கும்போது, பிசீஜ் பண்ணியிருக்கும்போது, நடக்கிறவங்க மேலே ரோட்டில் யாரும் நடந்து போனாங்க, எப்போ அம்பு வந்து விழும்னு தெரியாது, எப்போ கல் வந்து விழும்னு தெரியாது. ரொம்ப கொடிதான ஒரு நிலைமையாய் இருந்தது. எங்களை பின்தொடர்ந்தார்கள், ஆகாயத்து குருவிகளை பார்க்கிலும் வேகமாய் இருந்தார்கள். பர்வதங்கள் மேல் எங்களை பின்தொடர்ந்தார்கள், வனாந்திரத்தில் எங்களுக்கு பதிவு இருந்தார்கள். எங்கே போனாலும் இந்த யூதா பிள்ளைகள் மீளத்தக்கதாக மாளத்தக்கதாகத்தான் ஆபத்து அவர்களுக்கு வந்தது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியில் சுவாசமாயிருந்தவன் அவர்கள் படுகுழியிலே அகப்பட்டான். அவனுடைய நிழலிலே ஜனங்களுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லி இருந்தோமே. அவங்களுக்கு என்னென்னா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். யாருங்க இந்த கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்? இந்த சிதேக்கியாவை நினச்சிக்கிட்டாங்க, இருக்கிறான் காப்பாற்றுறான் என்று. இல்லை திருச்சபையே, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை மறந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை மறந்தார்கள், உண்மையை மறந்தார்கள், பரிசுத்தத்தை மறந்தார்கள், நீதியை மறந்தார்கள். இன்றைக்கு ஆபத்திலே இருக்கிறார்கள். தீர்க்கதரிசி புலம்பி கொண்டிருக்கிறார். இந்த புலம்பி இருக்கிற நேரத்தில் பார்த்தா ஏதோ ஒரு சைடு சிரிச்சிட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த இஸ்ரேல் ஜனங்க, இந்த யூதா ஜனங்க அடி வாங்கிட்டு ஓடும்போது குடிக்க தண்ணி கொடுக்கலையா, மாறா இவங்க இந்த பக்கம் ஓடுறாங்கன்னு எதிரிகளுக்கெல்லாம் சொல்லி வழி காட்டினானா. உபதியான ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் ஒரு சாப்டர் தான் பேசியிருப்பார். அந்த ஒரு சாப்டரில் இந்த ஏதோமை வன்மையாக கண்டிச்சிருப்பார். ஏதோமை மீது என் பாதரட்சியை எரிவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு என்று சொல்வதாக சொல்லியிருப்பார். தீர்க்கதரிசி இஸ்ரேலுக்காக யூதாக்காக பேசி கொடுத்த தீர்க்கதரிசி ஒரு டேர்ன் பண்ணி ஏதோ மேலேயும் 2 ப்ராஃபஸி சொல்கிறார் பாருங்க. வூட்ஸ், தேசவாசியாகிய ஏதோம் குமாரத்தியே, சந்தோஷித்து களிக்கூறு, பாத்திரம் உன்னிடத்தில் தாண்டி வரும், அப்பொழுது நீ வெறித்து மானபங்கமாய் கிடப்பாய். என்னதான் யூதர்களை பாபிலோன் அழிக்கிறான் நீ நினச்சி சிரிக்கிறல்ல, இது உன் பக்கம் திரும்பும். ஊட்ஸ் தேசம். ஊட்ஸ்னால் நமக்கு ஞாபகம் வருது யோபு தான். யோபு தான் அந்த இடத்துல சபேயர்கள் வாழ்ந்த அந்த பகுதி, கல்தேயர்கள் உடைய பகுதி, மெசொப்பொத்தேமியானுடைய பகுதி. அந்த இடத்துல ஏதோம் தன்னுடைய டெரிட்டரியை பெருசாக்கிக்கிட்டான், வளர்ந்துருக்கிறான். உன் பக்கம் வரும். த கப்பில் டிரான்ஸ்ஃபர், உன் பக்கம் திரும்பும் இந்த பாத்திரம். சியோன் குமார்த்தி, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனையை தீர்த்து அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடார். ஏதோம் குமார்த்தியை, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். கம்பேர் பண்ணுறாரு. ஆண்டவர் யூதாவை அடிக்கிறார், ஆனால் ஏதோம் உன்னை எழுந்துக்காத அளவுக்கு அடிப்பார். யூ வில் பி கெப்ட் லோ, த பனிஷ்மெண்ட் வில் பி அக்கம்ப்ளிஷ்ட். இந்த இஸ்ரவேலை மன்னிப்பார். ஹர் sin will be pardoned, but your sin will not be covered. No pardon for you. உனக்கு குடிக்க கொடுப்பார், உனக்கு ஆபத்து வரும் என்பதாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த வசனத்திலே நமக்கு என்னத்தை தீர்க்கதரிசி சொல்லுகிறார்? லுக் அப்பான் காட். பாபிலோன் மன்னன் உன்னை வீழ்த்த வந்தாலும் அவரை நோக்கி பார் என்று சொல்லுகிறார். இந்த சாப்டர் படிக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயம், தாவீதினுடைய வம்சம், மோசேயால் மீட்டு கொண்டு வந்தப்பட்ட ஜனம், யோசேவால் பங்களிக்கப்பட்டு நிலம் பங்கீடு பண்ணப்பட்டு இருந்த ஜனம், ஆபிரகாமுடைய வாரிசு, ஈசாக்கினுடைய வாரிசு, யாக்கோபுடைய வாரிசு, அவரை பார்க்கல. அதனால் இந்த பிரச்சனை. நீங்களும் நானும் கூட இன்றைக்கி உலகத்தில் அவரை பார்க்கலன்னா, அவரை மறந்தோம்னா, மனம் திரும்பலைன்னா நமக்கும் பிரச்சனை வரும். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும், ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வரும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரும், ஹெல்த் ப்ராப்ளம் வரும். நம்ம ஒன்று தாண்டி வர முடியாது. பாபிலோன் அப்படியே ஜனங்களை மடங்கடித்தானோ அப்படிப்பட்ட மடங்கடித்தல் நமக்கு வரும். ஒரு வழி இருக்குங்க, ப்ராஃபட் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ப்ராஃபட் ஜெரேமியா தன்னுடைய புலம்பலின் புஸ்தகத்தில், we need to look upon God, look high. நானும் வாங்க ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவது நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு ஒரு வசனம் சொல்லுது. வாங்கல நீங்களும் நானும் கர்த்தர் பக்கம் திரும்பி அவர் நமக்கு ஒத்தாசை வரும் பருவதுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மை
நடத்துவாராக. வாங்க நம்ம கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசலாம். அப்பா, உன் பாதத்தில் நாங்கள் சரணடைகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனே, உங்கள் சந்நிதியில் நாங்கள் சரணடைகிறோம் அப்பா. எங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதங்கள் நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுத்து உடைய பாதத்தில் நாங்கள் சரணடைகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, we want to surrender unto you Lord. உடைய சந்நிதியில் நாங்கள் சரணடைகிறோம் ஆண்டவரே. அப்பா, சரணடைகிறோம் என்று சொல்லுங்கள். திருச்சபையே, நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல, இந்த யூதா ஜனங்களை போல இருக்கக்கூடாது. திருச்சபையே, நாம் கர்த்தர் பக்கம் சரணடைய வேண்டும். வாங்கல, நீங்களும் நானும் சரணடையலாம். கர்த்தரிடம் மன்றாடலாம். நமக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் அவர்தான். நமக்கு ஒத்தாசை அனுப்பி கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்கிறார். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவியகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட போட்டார். சொல்லலாமா? என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட போட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். 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 என் கண்களை ஏறெடுப்பேன். என் கண்களை ஏறெடுப்பேன். புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு தீர்ந்துருச்சு. எங்க தீர்ந்துச்சுன்னு கேட்குறீங்களா? த்ரூ ஜீசஸ், த்ரூ த பிளட் ஆஃப் ஜீசஸ். நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். என் பாவங்கள் தீர்ந்தது. என் பாவங்களின் நிமித்தம் எனக்கு வந்த தண்டனை தீர்ந்தது. ஆனால் ஏதோம் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். We need to choose the sides. உலகத்தின் வழியில் சென்று கர்த்தரை மறந்து ஏதோம் குமாரத்தியை போல மாறலாமா? சீயோன் குமாரத்தியை போல விழலாமா? ஒரு க்ஷணம் கண்ண மூடி கர்த்தருக்கு பிரியமில்லாததுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்கள. தண்டனையை தீர்த்துவார், காப்பாற்றிடுவார்.
அது ஃபினான்ஷியலால் வந்த தண்டனையும் காப்பாற்றுவார், ஃபிசிக்கல் தண்டனையிலேருந்து கூட காப்பாற்றுவார், இமோஷனல் தண்டனையிலேருந்து காப்பாற்றுவார், எல்லா சாபங்களையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். டுடே காட் இஸ் டாக்கிங் வித் யூ மை பிரதர், மை சிஸ்டர். ஆண்டவரே, இந்த எருசலேம் குமாரத்தியை போல, சியோன் குமாரத்தியை போல நான் சரணடைகிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் உங்கள் அக்கிரமத்தை தீர்ப்பார். வாங்க கண்ண மூடி ப்ரே பண்ணலாம். அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் கூட சந்நிதியில் நாங்கள் சரணடைகிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுத்து உங்கள் பாதத்தில் நாங்கள் விழுகிறோம். எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, எங்கள் நோய்களெல்லாம் குணமாக்கி, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்ட எங்கள் தேவனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம் பாதத்தில் விழுந்தே கிடப்போம். உம் சந்நிதியில் நாங்கள் விழுந்தே கிடப்போம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுத்து கொண்டே இருப்போம். இதோ உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். திருச்சபை அப்படியே தலைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி பார்த்து கொண்டே இருக்கலாமா? உம்மையை நோக்கி பார்ப்போம். நாங்கள் பாபிலோன் மன்னனை பார்க்க மாட்டோம், எகிப்தை பார்க்க மாட்டோம், சிதேக்கியாவை பார்க்க மாட்டோம், எந்த ராஜாக்களையும், எந்த மந்திரிகளையும், எந்த உலகத்தையும் பார்க்க மாட்டோம். நாங்கள் கர்த்தரை மாத்திரம் பார்ப்போம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். உலகத்தை பக்கம் நாங்கள் சாய மாட்டோம், உன் பக்கம் சாய்வோம். நாங்கள் ஏதோமின் குமாரத்தி அல்லப்பா, நாங்கள் இஸ்ரவேல் சியோனின் குமாரத்தி. உம்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்களோட பேசும், எங்களை வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபையை நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நம் அக்கிரமத்தை கர்த்தர் மன்னித்து நம்முடைய தண்டனையை அவர் தீர்த்தார். அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கோடிய ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம், 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 ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.